கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளில், இந்த நல்லாளில் பொன்னாளில் கேப்டன் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக இங்கே நான் கேப்டனோட கோயில் சன்னதிக்கு வந்தேன். கேப்டன் மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். கேப்டன் அவர்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருப்பவர். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ரேஷன் கார்டில் கேப்டனோட பேர் இல்லாட்டியும் அவங்க சாப்பிடும் ஒரு ஒரு அரிசியிலையும் கேப்டன் என்ற பேர் எழுதியிருக்கோம். அப்படி கேப்டன் மக்களோட மனசுல இணைஞ்சு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் கேப்டனுக்கும் கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டன் நம்மளை மேல இருந்து வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் விட்டு சென்ற பாதையை கண்டிப்பாக எல்லாரும் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருக்கும். ஹாப்பி பர்த்டே கேப்டன், ஹாப்பி பர்த்டே. ஆமா, ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு அண்ணன் தேவைப்படுவாரு. விஜய் சார் அவர்கள் மாநில மாநாடு 2வது மாநாட்டுல கேப்டன் விஜயகாந்த் சார் பேரை தான் சொல்லியிருக்காங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு உள்ள பாசம், அதை பிரிக்கவே முடியாது. கேப்டன் அவர்கள் இன்றளவும் மறைந்தும் கூட எம்ஜிஆர் ஐயாவிற்கு பிறகு கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று பெயர் எடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் காரணம். எப்பவுமே விஜய் சாருக்கும் கேப்டன் அவர்களுக்கும் ஒரு சொந்த பந்தம் உண்டு, அண்ணன் தம்பி உறவு உண்டு. அதை யாராலும் பிரிக்கவே முடியாது. நல்ல விஷயத்துக்கு சமூக ஆர்வலரா தொடர்ந்து நீங்க பயணிங்கன்னா ஆம்புலன்ஸ்க்காக போனீங்க பாரு, அதுதான் உங்க வெற்றி.